இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு தமிழா ஜஸ்ட் நோ இட். நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மிஸ் ஆகாம வரும். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜாப் வேகன்சிஸ்க்காக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்காதீங்க, மேல ஐ பட்டன்ல லிங்க் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஜாபுக்குனே தனியாக ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க அந்த ஜாப் வேகன்சிஸ் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஜாப் வேகன்சிஸ் எந்த கம்பெனில அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா CANNY கண்ட்ரோல்ஸ் இந்த கம்பெனில தான் வந்து ஜாப் வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. இதுல என்ன போஸ்டிங்ஸ் வேகன்சிஸ் விட்டுருக்காங்க, எவ்வளவு நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்கறாங்க, இந்த ஜாபுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு கேட்கறாங்க, இந்த ஜாபுக்கான சேலரி பேக்கேஜ் எவ்வளவு, இந்த ஜாப் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் என்ன, எல்லாத்த பத்தி ஃபுல் டீடைல்ஸா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த CANNY கண்ட்ரோல்ஸ் எந்த மாதிரி கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதுல என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சீட் மெட்டல் காம்பனன்ட்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இந்த கம்பெனில தான் வந்து வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. இதுல என்ன போஸ்டிங்ஸ் வேகன்சிஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா AutoCad டிசைனர் போஸ்ட்டுக்கு தான் வந்து வேகன்சிஸ் விட்டுருக்காங்க. இந்த AutoCad டிசைனர் போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூஜில பிஇ அண்ட் பிடெக்ல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் கேட்கறாங்க. இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்க ஜாப்க்கு வந்து நீங்க எலிஜிபிள். இந்த ஜாப்க்கான லொகேஷன் எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோயம்புத்தூர்ல எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கணபதி இந்த ஏரியால தான் வந்து ஜாப் லொகேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மினிமம் 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள். இந்த ஜாபுக்கான ஜெண்டர் கேட்டகரி அண்ட் ஏஜ் லிமிட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஜாபுக்கான ஜெண்டர் கேட்டகரி ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மினிமம் 20 yearsல இருந்து மேக்ஸிமம் 28 years உள்ள இருக்கீங்க வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள். இந்த AutoCad டிசைனர் போஸ்ட்டுக்கான சேலரி பேக்கேஜ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மினிமம் 15,000ல இருந்து மேக்ஸிமம் 25,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து சேலரி வந்து வேரி ஆகலாம். இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல இருக்கீங்களான்னு சொல்லி பாத்துங்க. அண்ட் மஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 to 3 years கேட்கறாங்க. அந்த கேட்டகரியில் இருக்கீங்களான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கேட்கறாங்க. இந்த ஜாப் அப்ளை பண்ற எல்லாத்துக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். நான் கண்டிப்பா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஜாப் அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் லிங்க், இந்த கம்பெனி அட்ரஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கங்க. அந்த வெப்சைட் லிங்க்ல போய் தான் நீங்க ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த லாஸ்ட் டேட்க்கு முன்னாடி போய் அப்ளை பண்ணிக்கங்க. அந்த லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 11/8/2022, அதாவது கம்மிங் August 11 தான் இந்த ஜாப் அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டேட் முடியறதுக்கு முன்னாடி போய் அப்ளை பண்ணிக்கங்க. ஒன்லி 3 நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. ஜாப் வேகன்சிஸ் பத்தி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மிஸ் ஆகாம வரும். திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் பாய் ஃப்ரம் தமிழா ஜஸ்ட் நோ இட்.